வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்முடைய சேனலுக்கு தாங்கள் புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தால் உங்களுக்கு தேவையான ஊக்கமூட்டும் பதிவுகளை இது போன்ற நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம். தி கிரேட் அலெக்சாண்டர் அவர் இறக்கும் தருவாயில் அவருடைய தளபதியாரை அழைத்து அவருடைய 3 ஆசைகளை நிறைவேற்றும்படி சொல்கிறார். அப்படி என்ன 3 ஆசைகள்? முதலாவதாக, அவருடைய சவப்பெட்டியை உலகில் மிக சிறந்த மருத்துவர்கள் தூக்கி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, அவருடைய செல்வங்கள் அனைத்தையும் கல்லறைக்கு செல்லும் வரையில் சாலையில் இறைத்து கொண்டே செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, அவருடைய கைகளை இப்படி திறந்து வைத்தவாறு, சவப்பெட்டியில் திறந்து வைத்தவாறு மக்கள் பார்வையில் படும்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். தளபதியார் ஏன் என்று கேட்டபோது சொல்கிறார், அதாவது என்னுடைய உயிரை உலகில் மிக சிறந்த மருத்துவர்களாலும் கூட காப்பாற்ற முடியவில்லை என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பூமியில் சம்பாதித்த செல்வங்கள் அனைத்தும் பூமிக்கே சொந்தம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வெறும் கையுடன் பிறந்தோம், வெறும் கையுடன் செல்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். எப்படிப்பட்ட ஒரு படிப்பினை பாருங்கள் நண்பர்களே. அதாவது நம்முடைய இறப்புக்கு பிறகும் நம்முடன் வருவது இரண்டு மட்டும்தான். என்ன தெரியுமா? ஒன்று பாவம், மற்றொன்று புண்ணியம். முடிந்த வரையில் புண்ணியங்களை செய்து கொண்டே இருங்கள், முடிந்த வரையில் பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள். முடிந்த வரையில் பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வது கூட ஒரு சரியான ஒரு வாக்கியமாக இருக்காது. பாவத்தை செய்ய மாட்டோம் என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்போம், புண்ணியங்களை சேர்த்து கொள்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.